Hello students, இன்னைக்கு நம்ம ரெண்டாவது யூனிட்ல மைக்ரோ ஸ்டேட்ஸ் மேக்ரோ ஸ்டேட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் பி கொஷின் 6 மார்க் கொஷின். ஓகே ஸோ அந்த கான்செப்ட் மைக்ரோ ஸ்டேட்ஸ் மேக்ரோ ஸ்டேட்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு என்சாம்பிள் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அந்த என்சாம்பிள் இஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் மெனி சிஸ்டம்ஸ். ஓகே, நிறைய சிஸ்டமாக அதை நம்ம பிரிக்கிறோம். ஸோ அந்த system, individual system or a gas containing molecules. Ensemble is consisting of many different system. அதே மாதிரி a gas containing அப்படி சொல்லிக்கலாம். இல்லட்டா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், gas containing many molecules. Okay, இப்போ the state of an individual system இல்லட்டா அந்த gas molecule ஒரு particular molecule ஃபேஸில் எங்கே இருக்குது அந்த ஸ்டேட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் ஃபேஸ் பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம். அந்த பாயிண்ட்டுக்கு பேர் ஃபேஸ் பாயிண்ட் அண்ட் இட் இஸ் நோன் அஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஃபேஸ் பாயிண்ட் சொல்கிறோம். ஓகே, ஸோ ஃபேஸ் பாயிண்ட்னாலும் ஒன்று தான், ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஃபேஸ் பாயிண்ட் ஒன்று தான். ரெப்ரசன்ட்னாலும் என்ன அர்த்தம், எதையோ ரெப்ரசன்ட் பண்ணு. ஸோ அந்த ஸ்டேட்டை ஃபேஸில் அந்த கேஸ் மாலிகுலோ இல்லாட்டா என்சாம்பிளோட அந்த சிஸ்டம் நிறைய சிஸ்டமாக பிரிக்கிறோம்ல, அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது தான். ஓகே, தென் அடுத்தது ஃபேஸ் இஸ் டிவைடட் இன்டு மெனி செல்ஸ். ஸோ ஃபேஸை நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய செல்ஸாக பிரிக்கிறோம். செல்லுன்னா உங்களுக்கு தெரியும், அதுக்குள்ளே ஸோ இந்த செல் நிறைய மாலிகுல் இல்லாட்டா அந்த இண்டிவிஜுவல் சிஸ்டம் சொல்கிறோம்ல, என்சாம்பிளோட சிஸ்டமே ரிசைட் இன் தட் செல். ஓகே, அந்த செல்லுக்குள்ளே நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கலாம், வேறு மாலிகுல்ஸ் இருக்கலாம். ஓகே, தென் த ஃபேஸ் பாயிண்ட். ஓகே, அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் இப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணி வைக்கிறோம்ல, ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் எத்தனை நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் மாறி இருக்கலாம், இப்படி தான் இருக்கணும்லாம் கிடையாது. ஸோ ஒரு செல்லுக்குள்ளே இந்த இப்படி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறோம். ஸோ இதுக்கு பேர் தான் மைக்ரோஸ்டேட். ஸோ தெளிவாக மைக்ரோஸ்டேட்டோட டெஃபினிஷன் சொல்கிறதா இருந்தால் ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் பொசிஷன் ஆஃப் அ ஃபேஸ் பாயிண்ட், அதுதான் மைக்ரோஸ்டேட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ மைக்ரோஸ்டேட்டோட டெஃபினிஷன் என்னன்னா ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் individual position of phase point. Okay, or a gas molecule. Okay, ரொம்ப important specification of individual position of a state of a position of a பார்ட்டிக்கல். ஓகே, ஃபேஸ் பாயிண்ட் அதுதான் நம்ம சொல்கிறோம். மாலிகுல் ஒரு மாலிகுலோட ஸ்டேட்டையோ இல்லாட்டா அதோட பொசிஷனையோ ஸ்பெசிஃபை பண்ணுறது தான் என்னது மைக்ரோ ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் பொசிஷன் ஆஃப் ஸ்பேஸ் ஃபார் ஈச் சிஸ்டம் தான் மைக்ரோ ஸ்டேட். இது மேக்ரோ ஸ்டேட்டுக்கு என்ன சொல்கிறோம்னா ஸ்பெசிஃபையிங் த நம்பர் ஆஃப் phase points of a system. So microstate is specification of the individual position of the system. Okay, இதில் வந்து macrostate என்ன சொல்கிறோன்னா specifying the number of phase points in a system. Okay, so இதுதான் macrostateன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோஸ்டேட், இப்போ மெனி டிஃப்ரெண்ட் மைக்ரோஸ்டேட்ஸ் இருக்கலாம், பட் கரஸ்பாண்டிங் டு த சேம் மேக்ரோஸ்டேட். ஓகே, ஸோ அதை எப்படி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா change of phase points between two cells may shift position of a unit cell because microstate changes. அடுத்த ஒரு பாயிண்ட் என்ன சொல்கிறோன்னா, இப்போ change of ஸ்பெசிஃபிகேஷன் சேஞ்ச் ஆஃப் ஃபேஸ் பாயிண்ட்ஸ் பிட்வீன் டூ செல்ஸ், அது நம்ம இப்போ ஒரு டயக்ராம் வச்சு பார்க்கலாம். சேஞ்ச் ஆஃப் ஃபேஸ் பாயிண்ட் பிட்வீன் டூ செல்ஸ் மே ஷிஃப்ட் த பொசிஷன் ஆஃப் மைக்ரோஸ்டேட்ஸ். ஏன்னா மைக்ரோஸ்டேட் சேஞ்ச் ஆகுறதுனால அதோட பொசிஷனும் சேஞ்ச் ஆகுது. அது எப்படி நம்ம இப்போ பார்க்க போகிறோம், திஸ் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இப்போ மைக்ரோஸ்டேட்னா என்ன சொல்கிறோம், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் அந்த ஃபேஸ் பாயிண்ட்டு சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லுதோம். ஸோ அப்போது
அந்த சேஞ்சஸ் என்ன ஆகும்னா அது மாறி மாறி இருந்தாலும் இட் டஸ் நாட் எனி இம்மெட்டீரியல் ஓகே தானே, அதுதான் நம்ம இப்படி சொல்கிறோம். ஸோ அது சேஞ்சஸ் நடந்தாலும் நமக்கு அதை ஏன்னா பிகாஸ் இட் கரஸ்பாண்டிங் டு த சேம் மேக்ரோ ஸ்டேட் ஓகே. தென் மெனி டிஃப்ரெண்ட் மைக்ரோ ஸ்டேட் விச் மே கரஸ்பாண்ட் டு த சேம் மேக்ரோ ஸ்டேட் ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம என்ன பண்ண இதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ வேறு ஒன்றும் கிடையாது, முதல்ல இருந்து ஒரு தடவை சொல்கிறேன். எப்படின்னா மைக்ரோ ஸ்டேட்ஸுக்கு மேக்ரோ ஸ்டேட்ஸ் டிஃபைன் பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறோம், அதில் நிறைய சிஸ்டம் இருக்குது, இண்டிவிஜுவல் சிஸ்டம் இருக்குதுன்னு கன்சிடர் பண்ணுறோம். இல்லாட்டா ஒரு கேஸ் எடுத்துக்கிறோம். ஸோ கேஸ் கண்டெய்னிங் நிறைய மாலிகுல்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அந்த ஸ்டேட் ஆஃப் அ சிஸ்டம் இல்லாட்டா ஸ்டேட் ஆஃப் அ கேஸ் மாலிகுல் அட் அ டைம் இன் ஃபேஸஸ் ரெப்ரசன்டட் பை ஒரு பாயிண்ட்னால ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அந்த பாயிண்ட்டுக்கு பேர் ஃபேஸ் பாயிண்ட் இல்லாட்டா ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் அ ஃபேஸ் பாயிண்ட்னு சொல்கிறோம் ஓகே. இப்போ மைக்ரோ ஸ்டேட்ஸ்னால் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா individual position of specification of individual position of a phase point இல்லாட்டா of a சிஸ்டத்தோட அந்த மாலிகுல் கேஸில் உள்ள மாலிகுல் இல்லாட்டா இண்டிவிஜுவல் சிஸ்டத்தோட பொசிஷனை நம்ம ஸ்டேட் பண்ணுறது தான் என்னது ஸ்பெசிஃபை பண்ணுறது தான் மைக்ரோ ஸ்டேட்னு சொல்கிறோம். மேக்ரோ ஸ்டேட்டும் அப்படி தான் ஸ்பெசிஃபைங் த நம்பர் ஆஃப் எத்தனை நம்பர் அந்த செல்லில் இருக்குது அதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறது தான் நம்பர் ஒன்லி. அந்த நம்பரை மட்டும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு பேர் தான் மேக்ரோ ஸ்டேட் சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா அந்த எது சேஞ்ச் ஆகுதுன்னா ஃபேஸ் பாயிண்ட்ஸ் சேஞ்ச் ஆகுது, ஒரு செல்லுலேருந்து இன்னொரு செல்லுக்குள்ளே எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. ஸோ அப்படி எக்ஸ்சேஞ்ச் நடக்குது எதனால அப்படின்னா மைக்ரோ ஸ்டேட் சேஞ்சஸ், அதனால நமக்கு என்ன ஆகுது எக்ஸ்சேஞ்சஸ். அதை ஆனால் அந்த மைக்ரோ ஸ்டேட்ஸ் எத்தனை செல்லுக்குள்ளே மாறினாலும் it is immaterial one. அதை பற்றி நம்ம பாதர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பிகாஸ் இட் கரஸ்பாண்டிங் டு த சேம் மேக்ரோ ஸ்டேட் ஓகே. ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் ஒரு சின்ன டயக்ராம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய செல்லு, இது செல் 1, இப்போ செல் 2, இது செல் 3 அண்ட் இது செல் 4. இப்போ இப்படி நிறைய செல் வச்சுருக்குறோம். இது செல் 1, செல் 2, செல் 3, இது செல் ஐன்னு வச்சுக்கலாம். ஸோ ஹியர் A B C D E F G H J K ஏன்னா ஐ எங்க டினோட் பண்ணுறதுனால ஐ எடுத்துடுறேன் ஓகே. ஹியர் N1 equal to 4, ஹியர் N2 is equal to 3, ஹியர் N3 is equal to 1, ஹியர் Ni is equal to 2. ஸோ இப்போ வந்து மைக்ரோ ஸ்டேட்னா நமக்கு என்னன்னு தெரியும், இண்டிவிஜுவல் பொசிஷன் ஆஃப் அ சிஸ்டம் ஆஃப் அ ஃபேஸ் பாயிண்ட் ஓகே. இல்லாட்டா மேக்ரோ ஸ்டேட்னா என்ன சொல்கிறோம், இது ஸ்பெசிஃபைங் த நம்பர் ஆஃப் த எத்தனை ஃபேஸ் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்கிறது தான் என்னது மேக்ரோ ஸ்டேட். ஸோ ஸ்பெசிஃபைங் த நம்பர்னா மேக்ரோ ஸ்டேட் ஓகே. இதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த டயக்ராம் மூலமாக அதை ரெப்ரசென்ட் பண்ணுறோம். இப்போ நான் இங்கே என்ன எடுத்திருக்கேன்னா இது செல் 1, செல் 2, செல் 3 அண்ட் எக்ஸெட்ரா செல் ஐ வரைக்கும் எடுத்திருக்கிறேன். இப்போ இந்த செல்லில் நம்பர் ஆஃப் மைக்ரோ ஸ்டேட்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 இருக்குது ABCD. அதே மாதிரி இந்த செல் N1 equal to 4ங்கிறது மேக்ரோ ஸ்டேட்டை குறிக்கும். இந்த இது வந்து என்னென்னா மைக்ரோ ஸ்டேட்ஸ் தான் குறிக்கும். இதில் N2 equal to 3, இதில் N3 equal to 1, இதில் Ni equal to 2. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று என்ன சொல்லியிருக்கோம், அந்த செல்லுக்கு இடையில நம்ம அந்த ஃபேஸ் பாயிண்ட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அதோட பொசிஷன் மாறுது. பொசிஷன் மாறுறதுனால அந்த யூனிட் செல்லோட பொசிஷன் மாறுது. எதனாலன்னா மைக்ரோ ஸ்டேட் சேஞ்சஸ்ன்னு சொல்லி ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கோம். பட் என்னதான் மைக்ரோ ஸ்டேட் செல்லுக்கு இடையில ஷிஃப்டிங் நடந்தாலும் மேக்ரோ ஸ்டேட் வந்து சேம் தான். ஸோ ஃபார் டிஃப்ரெண்ட் மைக்ரோ ஸ்டேட் இட் கரஸ்பாண்டிங் டு த சேம். அது எப்படின்னு சொல்லி இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ இந்த செல் 1ல் ABCDன்னு 4 மைக்ரோ ஸ்டேட்ஸ் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த டியையும் இயையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ டியையும் இயையும் இன்டர்சேஞ்ச் பண்ணால் இந்த மேக்ரோ ஸ்டேட்டில் வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை. N1 equal to சிமிலர் தான், N2 equal to சிமிலர் தான். பட் இங்கே என்ன இருக்குன்னா மைக்ரோ ஸ்டேட் சேஞ்சஸ். ஸோ த பொசிஷன் ஆஃப் த யூனிட் செல் ஆல்சோ ஷிஃப்டிங் ஓகே. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், மைக்ரோ ஸ்டேட் சேஞ்ச் ஆனாலும் இட் கரஸ்பாண்டிங் டு த சேம் மேக்ரோ ஸ்டேட்ஸ்ன்னு சொல்கிறோம் ஓகே தானே. தென் microstate specifying position of phase points in the diagram ABCD in cell 1, EFG in cell 2 and so on.
if two phase points ஏயும் ஈயும் இல்லட்ட எதுனாலும் எடுத்துக்கலாம் ஈயும் எஃப் ஏதோ ரெண்டு செல்லுக்கு இடையில சேஞ்ச் ஆகுது ஸோ இன்டர்சேஞ்ச் நடக்குது பட் மேக்ரோஸ்டேட் ரிமைன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கு அது ரிமைன் சேம் தான் எந்த செல்லுக்குள்ளேருந்து இங்கே அந்த செல்லேருந்து இங்கே அந்த எந்த செல்லுக்குள்ளே சேஞ்சஸ் நடந்தாலும் மேக்ரோஸ்டேட்ஸ் won't be affected ஓகே ஸோ அது ரிமைன் சேமாக தான் இருக்கும் பட் மைக்ரோஸ்டேட்ஸ்குள்ளே இன்டர்சேஞ்ச் நடக்கும் ஸோ சேம் மேக்ரோஸ்டேட் பட் டிஃப்ரெண்ட் மைக்ரோஸ்டேட்ஸாக இருக்கும் தென் இதில் நம்ம ஒரு முக்கியமானது என்ன எடுக்க போகிறோன்னா அக்சசிபிள் மைக்ரோஸ்டேட் ஸோ மைக்ரோஸ்டேட்னா என்ன மேக்ரோஸ்டேட்னா என்ன அந்த டயக்ராம் வச்சு இன்டர்சேஞ்ச் நடந்தாலும் அதை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி காட்டுறோம் தென் அடுத்தது வந்து அக்சசிபிள் மைக்ரோஸ்டேட் ஸோ இது இந்த வேர்டு கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும் அக்சசிபிள் மைக்ரோஸ்டேட் எங்கே படிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ப்ரையாரி ப்ராபபிலிட்டியில் இந்த வேர்டு கேள்விப்பட்டிருக்கோம் அக்சசிபிள் மைக்ரோஸ்டேட்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அண்டர் அலவுடு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அந்த சிஸ்டம் அதை நம்ம என்ன சொல்கிறோன்னா அக்சசிபிள் மைக்ரோஸ்டேட்ஸ்ன்னு சொல்கிறோம் ஒரு கண்டிஷனோட நம்ம அலவுடு கண்டிஷனோட இருந்ததுன்னா அந்த ஃபேஸ் பாயிண்ட்ஸை நம்ம என்ன சொல்கிறோம் அக்சசிபிள் மைக்ரோஸ்டேட்ஸ்ன்னு சொல்கிறோம் தென் இது வந்து ஒரு முக்கியமான நமக்கு பேசிக்கான ஒரு ஃபண்டமெண்டல் பாஸ்டுலேட்ஸ் அதான் என்ன சொல்கிறோம் different microstates corresponding to the same macrostates are equally probable நம்ம சொல்லியிருப்போம் அந்த பாயிண்ட்டை என்ன சொல்லிடணும் அந்த பாஸ்டுலேட்டை கடைசியாக எடுத்து எழுதிடும் சரியா ஓகே ஸோ மைக்ரோஸ்டேட் இஸ் நத்திங் பட் ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் பொசிஷன் ஆஃப் த ஃபேஸ் பாயிண்ட்ஸ் இது மேக்ரோஸ்டேட்னு சொல்கிறது ஸ்பெசிஃபைங் த நம்பர்ஸ் ஒன்லி ஒரு செல்லில் எத்தனை நம்பர் ஆஃப் ஃபேஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது இல்லாட்டா மைக்ரோ ஸ்டேட்ஸ் இருக்குது அதை நம்ம டிஃபைன் பண்ணுறது தான் மேக்ரோஸ்டேட்னு சொல்கிறோம் ஸோ இன்டர்சேஞ்சஸ் எங்கே நடக்குது மைக்ரோஸ்டேட்டுக்குள்ளே நடந்தாலும் இட் கரஸ்பாண்டிங் டு த சேம் மேக்ரோஸ்டேட் தான் அது மாறவே மாறாது ஓகே அடுத்தது அலவுடு அக்சசிபிள் அலவுடு ரெஸ்ட்ரிக்ஷனோடு இருக்கிற அந்த ஃபேஸ் பாயிண்ட்ஸை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா அக்சசிபிள் மைக்ரோஸ்டேட் சொல்கிறோம் ஸோ ஃபார் அ given accessible microstate the corresponding macrostate are equally probable இருக்கும் இது வந்து basic postulates of statistical mechanics okay